சிம்மராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, தூங்க முடியாது, வீட்டுக்கு வர முடியாது. இந்த 4 விஷயத்த மறந்துடுங்க. ஏன்னு கேட்டால் வேலை 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 24 மணி நேரம் ஒர்க்கஹாலிக்காக கம்ப்ளீட்டாக மாறி அப்படியே ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய நிலமை தான் வரும். இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் இப்போ ஹோட்டலில் வச்சு நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலமை. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கேன். ஏசி மெக்கானிக்கு, இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ளம்பிங் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் வெறித்தனமான முன்னேற்றம். சிம்மராசி நண்பர்களுக்கு உண்மையாக உழைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், ரிச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம், இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பெயர்ச்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணா நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்னென்ன? முதல் விஷயம் சொல்லிடுறேன். சிம்மராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நீங்க கண்டிப்பா சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, தூங்க முடியாது, வீட்டுக்கு வர முடியாது. இந்த 4 விஷயத்த மறந்துடுங்க. ஏன்னு கேட்டால் வேலை 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 24 மணி நேரம் ஒர்க்கஹாலிக்காக கம்ப்ளீட்டாக மாறி அப்படியே ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய நிலமை தான் வரும். அதாவது இன்னும் 5 பேர் செய்கிற வேலையை சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு மேலே கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக, அவ்வளோ அளவுக்கு நீங்கள் இந்த டாஸ்க் மேனேஜராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள். பாதி பேர் சொந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, பாதி பேர் கண்டிப்பாக வேறு ஸ்டேட்டு அல்லது வேறு யூனியன் டெரிட்டரி இல்லையா வேறு நாடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக ஸ்காட்லாண்டு, ஹாலண்டு, ஃபின்லாண்டு, நியூசிலாந்து, இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள். பாதி பேர் யூரோப்பியன் நேஷன்ஸில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் என்ன தான் சொன்னாலும் அஷ்டமஸ்தானமும் விரயஸ்தானமும் குரு சனி காம்பினேஷன் இருக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், விஜிலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், இன்கம் டேக்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி, இப்போ ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறாங்க, ஜொமேட்டோ டெலிவரிஸ் பண்ணுறாங்க, ரேப்பிடோ ஓட்டுறவங்க, இதெல்லாம் நம்ம வந்து அவங்கள பற்றி பேசவே மாட்டோங்க, உண்மை தான். அதே மாதிரி தூய்மை தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கும். இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் இப்போ ஹோட்டலில் வச்சு நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலமை. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கேன். ஏசி மெக்கானிக்கு, இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ளம்பிங் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் வெறித்தனமான முன்னேற்றம். உட்காரக்கு டைம் இருக்காது. அப்படி என்னதாங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. மொத்தம் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்மையாக உழைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன பார்த்துக்கணும்? ஹெல்த்து பார்த்துக்கணும். மெயினாக ஹெல்த்து. நான் சொல்லக்கூடியது கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும், தூக்கம் கரெக்டாக இருக்கணும், கால் பாதிப்பு, இந்த மாதிரி. அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்க அடுத்த 1.5 மாதம் குரு பயிற்சி ஆனதுலேருந்து 1.5 மாதம் நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் தூரமாக வைக்கிறது தான் நல்லது. வீட்டில் பெரியவங்களுக்காக ரொம்ப அதிகமாக உழைப்பீங்க. மினிமம் 2 பேரை 3 பேரை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உழைப்புக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்னொரு ஜாக்பாட் சொன்னோம், ராஜயோகம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பெரிய ஜாக்பாட் என்ன தெரியுமா? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போகிறது. குரு கேது ரெண்டும் சேரும்போது அது பேர் கேள யோகம்னு சொல்லுவோம். தெய்வ அனுகிரகம் பிச்சுக்கிட்டு வரப்போகுது. பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்குன்னா போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய மகா புண்ணியம் இப்போ உங்கள் பையன் மூலியமாக நடக்கும், உங்கள் பசங்க மூலியமாக நடக்கும், உங்கள் பேர குழந்தைகள் மூலியமாக நடக்கும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு தலைமை பீடத்தில் நீங்கள் உட்காரக்கூடிய
ஒரு அற்புதமான டைமிங் சிம்மத்துக்கு இருக்க போகுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது இப்போ இவ்வளவு நாள் அவர்களுக்கு உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற வெற்றியும் ஊதியமும் கிடைக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக நடக்கும். பாதி பேர் கல்யாணம்லாம் ஈஸியாக நடக்கும். இதெல்லாம் ஆஃப்டர் செப்டம்பர் தான். அது வரைக்கும் மறந்துடுங்க. நான் ஃபஸ்ட்டு 4 விஷயத்த சொன்னேன். அது மட்டும் தான் நடக்கும், மற்ற எதுவும் நடக்காது. இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குதா? சொத்துக்கள்லாம் வாங்கலாமா? அதாவது என்னன்னா, சாதாரணமாக சொன்னால் ஒரு 20,000 இஎம்ஐ கட்டுறவனா இருந்தால் இப்போ சிம்மராசி நண்பர்கள் 40,000 கட்டுவாங்க. 40,000 அங்கே கட்டணும்னா 80,000 உழைக்கணும். அதுக்கு ரெடி இவங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தேடி வரும். அதனால் கண்டிப்பாக என்னென்னா, மல்டிபிள் பிளேசஸில் வேலை செய்வாங்க. 4 இடத்துல வேலை செய்வாங்க, 2 இடத்துல வேலை செய்வாங்க. அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை டிவைட் ஆகும்னு சொல்கிறேன். மொத்தமாக ஒருத்தர்கிட்ட 80,000 வாங்குறதுக்கு 4 பேர்கிட்ட 20,000 வாங்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்சஸ். சங்கர் படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒருத்தங்கிட்ட 1 லட்சம் அப்படின்னு அடிக்கிட்டு போவார்ல, அந்த மாதிரி அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால சிம்மராசி நண்பர்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா. இவர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாமா, இல்லைன்னா வெளியூர்கள் வெளிநாடுகளில் புதிதாக தொழில் தொடங்கினா அது சிறப்பாக இருக்குமா? தொழில் தொடங்குவது அந்த அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்காது அப்படின்னா சொன்னான். அதாவது ஏன்னா வேலையே மாற்றுறீங்க, கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஃபீல்டே மாற்றுறீங்கன்னா மாற்றலாம். ஆனால் தொழிலாக தொடங்கிறது பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்குது. சர்வீஸ் ஓரியன்ட் செக்டார் கண்டிப்பாக பண்ணலாம். ஆயில் அண்ட் கேஸ் செக்டார், சர்வீஸ் செக்டார், தண்ணி சம்மந்தப்பட்ட உற்பத்தி செய்து அதை க்ளீன் பண்ணுறது, சுத்திகரிப்பு நிலையங்கள் வைக்கிறது, குரு சனி காம்பினேஷன், எலக்ட்ரிக்கல் இவி ஸ்டேஷன்ஸ் இவங்க பண்ணலாம். அதெல்லாம் சிம்மத்துக்கு யோகத்தை கொடுக்கும். ஆனால் ஆஃப்டர் செப்டம்பர் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும். ஆஃப்டர் செப்டம்பர் நீங்கள் வேண்டானாலும் சரி ஆட்டமே கிடைக்கும். அதுதான் விஷயம். உங்கள் ஹெல்த்து மட்டும் மெயினாக பார்த்துங்க. கொலஸ்ட்ரால் ஆகட்டும், அதே மாதிரி கால் பெசங்கிறது, ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். கண்டிப்பாா. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இடர்பாடுகளை சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தான். ஆமாம், முதல் விஷயம் குலதெய்வத்தை போயிட்டு பார்த்துட்டு வரணும். சனிக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைமில் முனீஸ்வரன், ஐயனார் இந்த மாதிரி உங்களை போய் பார்த்துட்டு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பரிகாரங்கள் நீங்கள் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு பரிகாரமே பண்ணாத ஆட்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா 4 ஃப்ராக்சர் ஒரே கையில் நடக்கும். ஒருவேளை அவன் சுவாமி தரிசனம் பண்ணுறவன் இல்லை போய் சுவாமி நம்ம சொல்கிற மாதிரி சின்ன பரிகாரங்கள் பண்ணிட்டு வரதா இருந்தால் சிங்கிள் ஹேர்லைன் கிராக் ஆகும். எவ்வளோ டிஃப்ரென்ஸு, எவ்வளோ வழி மாறும். அதுதான் தெய்வ சக்திக்கு இருக்கிற பலம். அது கிரகங்கள் ரூபத்தில் கடவுள் நமக்கு காட்டுறார். அதனால் சிம்மராசி நண்பர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியோடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா, இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த 1 வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்.
தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பா வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.